ஜல்லிக்கட்டை மீட்டெடுக்கும் மாபெரும் எழுச்சி போராட்டம் தமிழகம் முழுவதும் வலுப்பெற்று வருகிறது. சென்னை மெரினாவில் போராட்ட களம் எப்படி இருக்கிறது என்று ஒரு ரவுண்ட் அப். லட்சக்கணக்கான இளைஞர்கள் குழுமியுள்ள மெரினாவில் அமைதியான அறப்போராட்டமே மேற்கொள்ளப்படுகிறது. 4 நாட்களாக போராட்டம் தொடரும் நிலையில் இன்று காலை காவலர் ஒருவரும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். நம்ம கூட இருந்த அந்த மாட்டை நம்ம எப்படி பார்த்துக்கிட்டோம், அந்த மாட்டை இப்ப ஜல்லிக்கட்டு தடைன்னு சொல்லி அதை கொத்து கொத்தா அழிச்சுக்கிருக்கானே. பல்லாயிரம் வருஷமா நம்ம கூட இருந்த மாட்டை அப்படி அழிய விட்டு நம்ம வேடிக்கை பார்த்துக்கிருந்தா நம்மனா ஒரு தமிழனா இல்ல நம்மளா ஒரு மனுஷனா? இது விவசாய நாடு, விவசாய நாடுன்றாங்களே, அப்ப விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தானே ஆகணும். அதை தவறுன அரசுலாம் ஒரு அரசா? இயற்கை விவசாயம் என்ன பண்ணுவாங்க, தண்ணி மாட்டோட சாணத்தை போட்டு அவங்க உழுது இந்த மாதிரி விவசாயம் பண்றதை நம்ம பார்த்துருக்கோம். இப்ப செயற்கை உரத்தெல்லாம் போட்டு மண்ணை சாகடிச்சிட்டோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி மாட்டையும் சாகடிக்கிறோம். தன்னார்வலர்கள் பலரும் போராட்டக்காரர்களுக்கு உணவு மற்றும் தண்ணீரை தொடர்ந்து வழங்கி வருகின்றனர். போராட்டம் ரொம்ப சாதாரணமான போராட்டம் கிடையாது. அதனால் எல்லாருமே ரொம்ப தெம்பாக போராடணுன்றதுக்காக இங்கே எல்லாருமே அவங்களால முடிஞ்ச உதவிகளை, அவங்களால முடிஞ்ச உணவுகளை, அவங்களால முடிஞ்ச தண்ணி பேக்கெட் எல்லாருமே கொடுத்து ரொம்ப தெம்பாக எங்கள் எல்லாரையும் போராடிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற யாருடைய மூஞ்சிலும் நீங்கள் சோர்வு பார்க்க முடியாது. ஸோ அதனால் நான் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறோம். நாங்கள் ரொம்ப அறம் வழியில் போராடிட்டு இருக்கோம். எங்களுக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான், தமிழர்களுடைய வீரத்தை தயவு செஞ்சு ரொம்ப சாதாரணம் நினைச்சிடாதீங்க. பெருகி வரும் கூட்டத்தினரை சமாளிக்க முடியாமல் திணறும் போலீசாருக்கு கை கொடுக்கும் வகையில் இளைஞர் கூட்டமே சிறு சிறு குழுக்களாக பிரிந்து கூட்டத்தினரை வழி நடத்துகிறது. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்பதற்காக போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களே போக்குவரத்தை சரி செய்யும் பணிகளிலும் ஈடுபட்டனர். நாங்கள் சப்போர்ட்காக வந்திருக்கோம், ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நேற்றுலேருந்து நாங்கள் இங்கே எவ்வளோ கேர்ள் மெம்பர்ஸ் இருக்காங்க, இங்கே எல்லாருமே எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறாங்க. பசங்களை யாருங்க தப்பாக சொன்னது, பொறுக்கின்னு எவங்க சொன்னது? பசங்களை அவங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பே கொடுத்துட்டு இருக்கானுங்க. நைட்லேருந்து ஃபுல்லாக நாங்கள் இன்ஃபேக்ட் நைட்லேருந்து ஃபுல்லாக எவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க வந்து பாருங்க. இங்கே ஃபுல்லாக பசங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணுறானுங்க. ஒரு அம்மா ஒரு குழந்தைய தூக்கிட்டு வரும்போது கூட பசங்க தான் ஓடி போய் பெட்ஷீட்லேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. வயது வித்தியாசமின்றி ஏராளமான குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பலரும் போராட்டத்தில் பங்கேற்றனர். 2 டேஸாக ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட் பண்ணி வந்திருக்கோம். இங்கே ஃபுட் அண்ட் வாட்டர் எல்லாருமே நிறைய பேர் வாலண்டியராக சப்ளை பண்ணுறாங்க. ரொம்ப சேஃப்டியாக இருக்குது. எல்லோரும் ரொம்ப நல்ல முறையில் பண்ணிகிட்டு இருக்காங்க. we are proud to be Tamilians. we support ஜல்லிக்கட்டு. அம்மா மாட்டு பால் தான் நமக்கு வேணும், அவங்க மாட்டு பால் தான் வேணும். அவங்க மாட்டு பால் என்ன பெரிய இவரா? அம்மா பால் ஊசி போடாம பேசி குடுக்குறாங்க. அவங்க மாட்டு பால் ஊசி போட்டு குடுக்குறாங்க. அதனால அந்த மாட்டு பால் கெட்ட பாலா வந்து அம்மா மாட்டு பால் நல்ல பாலா வருது. அதனால அதுதான் சாப்பிடுறாரு. ஜல்லிக்கட்டு இதுக்காக நாங்கள் எந்த ஒரு மூலைக்கும் போவோம். எவ்வளோ கூட்டம், இது சாப்பாடு தராங்க, எல்லாமே தராங்க. பொண்ணுங்களையும் மதிக்கிறோம், தமிழ்நாடு தமிழ் மண்ணையும் மதிக்கிறோம். நாங்கள் என்னைக்குமே தமிழன் தான். கடற்கரையில் குப்பைகள் தேங்காமல் போராட்டக்காரர்களே அவற்றையும் அகற்றினர்.